Hello friends, welcome to Amma's Recipe. இன்னைக்கு நம்ம ஈஸியான தக்காளி புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் சூடானதும் இதுல நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் எல்லா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா கற்பாசி, அப்புறம் 1 பிரியாணி இலை. இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெங்காயத்து கூட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு இன்றைக்கி நான் 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் வச்சுட்டு 2 விசில் விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம மூடி போட்டு வெயிட் வச்சாச்சு. இப்போ 2 விசில் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ஈஸியான புலாவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.